ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனா நீங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து என் பேத்திய உங்க பக்கம் வளைக்க பாக்குறீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. எங்க சட்டப்படி என் பேத்திய நான் வாங்கிப்பேன். அவசர அவசரமா ஒன்ன அவன் மகளுக்கு அம்மாவாக்கி என் பேத்திய சேஃப்டி பண்ண பாக்குறான். நான் விட்டுருவனா சொல்ல? நீங்க சேருங்க இல்ல சேராம எப்படியாவது போங்க. யாரு கேடு கட்டு போனாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன் பேத்தியை எனக்கு கொடுத்துருங்க, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அத இங்க வந்துதான் பேசுவீங்களா? அப்படியே இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி கேக்குறதுக்கு உங்களுக்கே தப்பா தெரியல? அத்தை, அது அவங்க குடும்ப விவகாரம், நீங்க தலையிடாதீங்க. அதே மாதிரி நீங்களும் இங்க வந்து இத பத்தி பேசாதீங்க. உங்க பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா எங்க பேசணுமோ அங்க போய் பேசுங்க. ஏம்மா, அவங்கிட்ட நியாயத்தை எடுத்து சொன்னா அவருக்கு புரிய மாட்டேங்குது. அவன் இது என் உசுருன்னு தரமாட்டேன்னு சொல்றான். அவளுக்கு உயிர் கொடுத்தது என் மக தானே. அவ கேட்கறதுல என்னதான் தப்பு இருக்கு? கேட்டா கொடுக்காம அடம் பிடிச்சிட்டு இருக்கிறான். இதோ பாருமா, நீ உன் பிள்ளைகளுக்கு அப்ப வேணும்னு ஆசைப்படுறது மாதிரி என் மக அவ மக வேணும்னு ஆசைப்படுறான். ஒரு பொண்ணா அவ வலியும் வேதனையும் உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீயே பேசி என் பேத்திய வாங்கி கொடுத்துரு, சரியா? நானும் எந்த பிரச்சனையும் பண்ணாம அப்படியே சைலண்டா போய்கிட்டே இருப்பேன். நீங்களும் குடும்பமா சந்தோஷமா இப்படியே இருக்கலாம். இல்ல மாட்டேன்னு அடம் பிடிச்சீங்கன்னா ஃபாரின்ல இருக்கிற என் மக கிளம்பி இங்க வருவா. நானாவது பரவாயில்ல, பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவ வந்தா ஆட்டமா ஆடிடுவா. அவ மட்டும் கோவப்பட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்படியும் தெரியலன்னா வாசுவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்க நிம்மதியெல்லாம் நாசமா போயிடும். இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு கொஞ்சம் யோசிக்க. அதை விட்டுட்டு அவன் பிள்ளைய காப்பாத்த அம்மாவாகிறேன் ஆட்டுக்குட்டி ஆகிறேன்னு இந்த கதையெல்லாம் வேணாம். அப்புறம் நான் உங்களுக்கு வில்லன் ஆகிடுவேன். அதனால அவங்கிட்ட மரியாதையை தர சொல்லு. தரலன்னா நான் சட்டப்படி வாங்குவேன். அவளை வாங்காம நான் போக மாட்டேன்னு சொல்லிடு. வருதா? ஏமா, வயசாயிடுச்சு உங்களுக்கு. இதுக்கு மேல சந்தோஷமா கண்ணு மூடுறதை விட்டுட்டு பிரச்சனைகளை பார்த்து கண்ணீர் விடுறது நல்லவாமா இருக்கு? பெரியவங்க நீங்க. புத்திசாலித்தனமா புது மாப்பிள்ளைக்கும் உங்க சம்மதிக்கு எடுத்து சொல்லுங்க. அப்புறம் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ். என் பொண்ணுதான் ஏமாந்துட்டான், நீயும் ஏமாந்துடாத. அவனை நம்பி போறேன்னு வச்சுக்கோ. ஏவாயால சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், ஓ வாழ்க்கை நாசமா போயிடும். பார்த்து சூதனமா நடந்துக்க. சொல்றத சொல்லிட்ட. இவனே இப்படின்னா இவன் பெத்த பொண்ணு ராட்சசியா தான் இருக்கும். வாசு தம்பி பாவம் என்னெல்லாம் கொடுமை அனுபவிச்சதோ. இவர் பாட்டுக்கு திடீர்னு வந்து பிள்ளைய கேட்டா கொடுத்துருவாங்களா? வினோ, நீ முதல்ல வாசு தம்பிக்கு போனை போட்டு நடந்த விஷயத்த சொல்லு. என்னம்மா, நீ முதல்ல வாசு தம்பிக்கு போனை போட்டு நடந்த விஷயத்த சொல்லு. அத சொல்ல உனக்கு என்ன தயக்கம்? என்ன இவன் உட்கார்ந்துட்டே இருக்கான்?
இவனை இப்படியே விட்டா சரி வராது. இதோ வரேன். வாசு, இன்னும் என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, அந்த தம்பி இங்க வந்துட்டு போன விஷயத்தையும் அவன் மனசுல இருக்கிற விருப்பத்தையும் உடனே நீ போய் வினோதனிட்டு சொல்லுடா. பசங்க 2 பேர் மனசுலயும் இப்படி ஒரு விருப்பத்தை வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல வேற ஒரு மாப்பிளைய பாத்துட்டா பாதிக்கப்பட போறது சின்னஞ்சிறுசுக்கு தானடா. இங்க பாரு வாசு, ரம்யா ஆரம்பத்துல இருந்து உன்னை ஒரு அண்ணனா தான் பாக்குறா. அந்த ஒரு மரியாதைக்காவது நீ வினோதனிட்ட பேசலாம்ல. ரொம்ப யோசிக்காத, பேசு. பேசு வினோ. சொல்லுங்க. சொல்லுடா, சொல்லு. நான் உங்ககிட்ட பேசணும். நம்ம கொஞ்சம் மீட் பண்ணலாமா? நானே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு சொல்லு சொல்லு. கடைக்கு வரீங்களா? வரங்க. பத்மா, அவரு இப்போ கடைக்கு வருவாரு. அவருனா எவருமா? ஓ, அவரு. சரி சரி. ஆமா, இப்ப நான் என்ன வெளியில போணுமா? போக கூடாதுன்னு சொல்ல வந்தேன். நீ பாட்டுக்கு அவரு வந்ததும் நான் நூல் வாங்க போறேன்னு வெளியில இருந்து ஆள் அனுப்பி கேவலமான வேலையெல்லாம் பார்க்காத. நாங்க எதுவும் ரகசியம் எல்லாம் பேச போறதில்ல. அதனால நீயும் இருக்கலாம். வாங்க சார். ஏங்க, எங்கேயும் வெளியே போயிடாதீங்க ப்ளீஸ். தனியா பேசினா தப்பாயிடும் தான் நாங்க கடையில பேச முடிவெடுத்திருக்கோம். நீங்க இங்க இருந்து கிளம்பி போய் எங்களை தர்ம சங்கடம் ஆக்கிடாதீங்க. இத நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே மேடம் சொல்லிட்டாங்க சார். பா, சேரவே கூடாதுன்னு சொல்ற உங்களுக்குள்ள எவ்வளவு ஒத்துமை.